வணக்கம் சார். வணக்கம் சார், திமுக கூட்டணியில நீண்ட காலங்களாக இருந்துட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் இப்போ கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அது மட்டும் டிமாண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 38 சீட்ஸ் அப்படின்ற மாதிரி சில கணக்கீடுகள் எல்லாம் செய்திகளாக வருது. கேபினெட் மினிஸ்டர்ஸ் டிமாண்ட் பண்றாங்க அப்படின்ற செய்தியும். இது எந்த அளவுக்கு சாத்தியம்? திமுக இதை அங்கீகரிப்பாங்களா அப்படின்ற கேள்வி நீண்ட நாட்களா இருந்துட்டு இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார், இந்த ஒரு கோரிக்கைகளை? முதலில் காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கை இது என்று சொல்வதே தவறு என்று நான் கருதுறேன். காரணம், காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஒரு தரப்பினுடைய கோரிக்கை ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கையாக மாறாது. அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சி கேட்குமேயானால் அது யாருடைய குரலில் வெளிப்பட வேண்டும் என்பதற்கு சில புரோட்டோகால்ஸ் இருக்கு. ஒண்ணு, அது அகில இந்திய தலைவராக இருக்கிற அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களினுடைய குரலாக வெளிப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த கட்சியினுடைய முகமாக அறியப்படுகிற ராகுல் காந்தியினுடைய குரலாக அது வெளிப்பட வேண்டும். இந்த இரண்டையும் தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டு அளவில் அது வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் செல்வ பெருந்தகையினுடைய குரலாக அது வெளிப்பட வேண்டும். அவர்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர். இதையெல்லாம் கடந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு நியமிக்கப்பட்ட அந்த குழுவுக்கு தலைமை தாங்குபவர் சோடங்கர். இவர்கள் யாருமே சொல்லாத குரலை காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஒரு தரப்பு வெளிப்படுத்துமேயானால் அந்த குரல் காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் என்று எப்படி கருதுவது? காங்கிரஸ் கட்சியில் பலர் இருக்கிறார்கள், பலருக்கு பல கருத்துக்கள் இருக்கின்றது. அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கட்சியினுடைய கருத்துக்களாக ஆகிவிடுமா? அவர்களுடைய அபிலாஷைகளை அவர்கள் வெளிப்படுத்தலாம். எல்லோருக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது ஜனநாயக நாட்டில். ஆனால் எது சாத்தியப்படும் என்பதை கட்சியினுடைய தலைமை முடிவு செய்ய வேண்டும். எது சரியாக இருக்கும் என்பதை கூட்டணியினுடைய தலைமை முடிவு செய்ய வேண்டும். எனவே இது காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் என்று நான் புரிந்து கொள்ளவில்லை. காங்கிரஸ் கட்சியில் குழப்பம் ஏற்படுத்த சிலர் நினைக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இது சாத்தியமா என்கிற உங்கள் கேள்வி ஒன்று இருக்கிறது. இது எப்படி சாத்தியப்படும்? காரணம், தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் கட்டமைக்கப்பட்டது என்பதற்கு அடித்தளமாக அமைக்கப்பட்ட கோட்பாடுகள் இருக்கிறது அல்லவா? அந்த கோட்பாட்டில் மிக முக்கியமான கோட்பாடுகளில் ஒன்று மாநில சுயாட்சி. அண்ணா ரொம்ப அழகாக சொல்வார் அதை. ஒன்றியத்தில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இதுதான் எங்களுடைய கொள்கை என்பார். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை என்பதை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கொள்கையாக இது மாறி போயிருக்கிறது. நீங்கள் தமிழ்நாட்டில் எவர் ஒருவரை கேட்டாலும் மாநில சுயாட்சி என்று பேசுவார்கள். அப்படி மாநில சுயாட்சி பேசுகிற, மாநில சுயாட்சி என்கிற கோட்பாடு கீழ்நிலை வரை போய் சேர்ந்திருக்கிற ஒரு மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி என்று பேசுவது என்பதே ஒரு தவறான செய்தி என்றுதான் நான் பார்க்கிறேன். இது நிச்சயமாக சாத்தியப்படாது. அதற்கான சூழலும் இங்கே இல்லை. இன்னொன்று, காங்கிரஸ் கட்சி அதற்கு முதலில் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறதா? காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள் அந்த நிலையை முதலில் கட்சிக்கு உருவாக்கி விட்டார்களா என்று பார்க்க வேண்டும். இங்கே காங்கிரஸ் கட்சிக்கு அதிகாரத்தில் பங்கு என்று பேசுபவர்கள் காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்த என்ன செய்திருக்கிறார்கள்? நீங்கள் ஒரு 10 பேரை சொல்லுங்களேன். அந்த 10 பேர் அவரவர் பகுதியில் அவரவர் சார்ந்திருக்கக்கூடிய பொறுப்பில் என்ன செய்து கிழித்திருக்கிறார்கள் என்று முதலில் நாம் பார்க்கணும். அப்ப காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்துகிற வேலையை செய்யாமல் காங்கிரஸ் கட்சியை பலகீனப்படுத்துகிற வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்று பேசுவது முதலை கண்ணீர் வடிப்பது போன்றதுதான். தமிழ்நாட்டில் ஒருபோதும் கூட்டணி ஆட்சி சாத்தியமில்லை. அப்படி கூட்டணி ஆட்சி அமையுமேயானால் அது நிலை பெறாது. இது RSS குரல். காரணம், எந்த மாநிலங்கள் எல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்களாக, பாஜகவுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிற வலிமையான மாநிலங்களாக இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு தேசிய கட்சியோடு கூட்டு சேர்ந்து கொண்டு ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியை முன்னிலைப்படுத்தி RSS கருதுகிறது என்றால் அதில் வியப்பேதும் இல்லை. காங்கிரஸையும் அதில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு RSS ஒரு அஜெண்டாவை வைத்திருக்கிறது. முதலில் தேசிய கட்சி என்று வருவார்கள், அதில் காங்கிரசும் இடம்பெறும். பின்னாளில் அதை காங்கிரஸை அப்புறப்படுத்தி விட்டு பாரதிய ஜனதா கட்சி மட்டும் அங்கம் வகிக்கிற கூட்டணி என்று வந்து நிற்பார்கள். இங்கே அதற்கான தேவை எழவே இல்லை. இங்க 2 போர்ஸ் தான், பேரலல் போர்ஸ். பாஜக அதிமுக தலைமையிலான அணியில் அங்கம் வகிக்கிறது என்பதுதான் நம்முடைய பார்வை. அதிமுக தலைமையிலான அணியில் பாஜக பங்கேற்றிருக்கிறது என்பதுதான் புரிதல். ஆனால் இங்கே பாஜக என்ன சொல்கிறது? கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொல்கிறது. தொடர்ச்சியாக அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று பேசுகிறார். இந்த வாதமே அபத்தமான வாதம். இதுவே அவர்களுக்கு தோல்வியை ஏற்படுத்தும். அங்கே முதுகெலும்பு இல்லாத மாநில சுயாட்சி கொள்கை என்றால் என்னவென்று கேட்கக்கூடிய அதிமுகவிலேயே இந்த நிலை என்று சொன்னால், திமுகவை நீங்கள் யோசித்து பாருங்கள். திமுக எந்த அளவுக்கு மாநில சுயாட்சியை உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சியில் கூட்டணி வைத்துக் கொண்டு மாநில சுயாட்சிக்கு எதிராக இங்கே எவராவது பேசுவார்களே ஆனால்
அதற்கு ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகம் இடம் தராது. தமிழ்நாடு குறிப்பாக அதற்கு இடம் தராது. சரி, இப்போ திராவிட கழகம் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமே வந்து மக்கள் இதை விரும்ப மாட்டாங்க அப்படின்றது தான். ஆனா விஜய் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஆட்சியில பங்கு கொடுக்கறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. திருமாவளவர்கள் திமுகவோட கூட்டணியில தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கும் போதுமே அது சரியான ஒரு விஷயம் தான், அது நாங்களுமே உடன்படுறோம். ஆனா அவங்க கேட்கல. பட் ஆனா அவர் அது மறுக்கவும் இல்லை. அப்போ அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார்? இப்போ நிறைய பேர் நிறைய கட்சிகளுக்கு அந்த ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு தாட் வருதே. இல்ல, அரசியல் கட்சி நடத்துகிற எல்லோருமே முதலமைச்சர் நாற்காலியை குறிவைத்துத்தான் அரசியல் நடத்துவார். ஒரு புதிதாக கட்சி துவங்குகிறது, அந்த கட்சி களத்திலே நிற்கிறது என்று சொன்னால் அந்த கட்சிக்கு என்ன லட்சியம் இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த கட்சி பேசுகிற அரசியல் என்ன என்று பார்க்க வேண்டும். எதை வென்றெடுப்பதற்கு இந்த அரசியலை பேசுகிறார்கள்? கடைசியில் வந்து நிற்கிற புள்ளி அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான். அந்த அதிகாரத்தை கைப்பற்றுகிறது போது அது என்னவாக இருக்கிறது? சில கட்சிகளுக்கு எம்பி பதவி என்பதே பெரிய அதிகாரத்தை கைப்பற்றுகிற நடவடிக்கையாக இருக்கும். சில கட்சிக்கு அமைச்சர் பதவி, சில கட்சிக்கு முதலமைச்சர் பதவி, இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கும். அதில் தவறு எதுவும் இல்லை. யாரும் இங்கே செஞ்சிலுவை சங்கங்கள் அல்லவே, யாரும் இங்கே அரிமா சங்கங்கள் நடத்தவில்லையே, யாரும் இங்கே சுழற்சங்கங்கள் நடத்தவில்லையே. எல்லோரும் அரசியல் கட்சியை நடத்துகிறோம். அதிகார பரவலாக்கத்தை செய்து எல்லோரும் அதிகாரம் பெற வேண்டும் என்பதுதான் ஜனநாயகம். அதில் மாறுபட்ட கருத்துக்கு இங்கே இடம் இல்லை. அப்படி யாராவது பேசினால் அது ஜனநாயகத்துக்கு விரோதமான கருத்தாகத்தான் பார்க்க வேண்டும். ஆனால் இங்கே அதிகாரத்தில் பங்கு என்பது எப்படி அதிகாரத்தில் பங்கு? சட்டமன்ற உறுப்பினரை பெறுவதும் அதிகாரத்தில் பங்குதான். ஏன் சட்டமன்ற உறுப்பினருக்கு அதிகாரம் இல்லையா? எம்பி பதவியை பெறுவதும் அதிகாரத்தில் பங்குதான். ஏன் எம்பிக்கு அதிகாரம் இல்லையா? மேயர் பொறுப்பு, துணை மேயர் பொறுப்பு, நகராட்சி, பேரூராட்சி தலைவர், ஊராட்சி தலைவர் வரை அதை அதிகாரத்தில் பங்கு பெறுவதுதான். ஆனால் நான் அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் அது அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்பதுதான் அதிகார பரவலாக்கல் என்று பேசுவார்களே. ஆனால் அதற்கான சாத்தியம் இங்கே இல்லை என்று நான் சொல்கிறேன். இங்க ரெண்டு கட்சி தான் பேரலல் போர்ஸ்மா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு செய்திய. ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. இந்த ரெண்டு கட்சிகளை தழுவிய கூட்டணி தான் இங்க வெற்றி பெற முடியும். அப்பனா என்ன இதுல அடிப்படைன்னு சொன்னா, இந்த ரெண்டு கட்சிக்கு தான் ஆட்சி அமைப்பதற்கான எல்லா வலிமையும் இருக்கிறது, தேர்தலை சந்திப்பதற்கான எல்லா வலிமையும் இருக்கிறது. ஒரு வலிமையுள்ள இயக்கங்கள் இரண்டும் நேர் எதிரில் நின்று மோதிக்கொள்கிற போது அவர்களுக்கு துணை நிற்பதற்கு, அவர்களின் மூலமாக அதிகாரத்தை பெறுவதற்கு இன்னும் பிற கூட்டணி கட்சிகள் வர்றாங்க. இதுதான் கான்செப்ட். அப்போ எந்த கட்சி வலிமையாக இருக்கோ அந்த கட்சி கிட்ட போய் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்கலாமே தவிர எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்கன்னு கேட்க வேண்டிய சூழல்ல. ஒருவேளை இப்படி ஒரு அரசியல் நடந்து அது தேர்தலில் எதிரொலிக்குமே ஆனால் 130 இடங்களுக்கு குறைவாக அல்லது 120 இடங்களுக்கு குறைவாக அறுதி பெரும்பான்மை கிடைக்க பெறாமல் போகுமே ஆனால் யாருடைய துணை கொண்டு அதிகாரத்தை நகர்த்துகிறார்களோ அவர்கள் அந்த டிமாண்ட வைக்கலாம். கடந்த காலத்துல 2006ல முழு பெரும்பான்மை கிடைக்காமல் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த போது காங்கிரஸ் கட்சி அவர்களுடைய துணையோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தை நகர்த்தினார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியும் துணை நின்றார்கள், இல்லை என்று நாம் மறுத்துவிட முடியாது. அப்போ 2006ல திமுக அறுதி பெரும்பான்மை கிடைக்காத போது இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு வலிமையை அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு கொடுத்தார்கள். அப்போது கேட்டிருந்தால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் யாருடைய தயவும் இல்லாமல் ஆட்சியை நடத்துகிறார்கள். 2024லும் திராவிட முன்னேற்ற கழகம் யாருடைய உதவியும் இல்லாமல் ஆட்சியை கைப்பற்றுகிற நிலைக்கு வருவார்கள். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இங்கே வந்து நீங்கள் அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லி எங்களுக்கும் அமைச்சர் பொறுப்பு தர வேண்டும், எங்களுக்கும் துணை முதலமைச்சர் பொறுப்பு தர வேண்டும் என்று சொன்னால் அந்த நிலையில் இந்த கட்சிகள் எல்லாம் இருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டும். இப்ப காங்கிரஸ் கட்சி குறித்து இந்த சர்ச்சை வந்ததுனால நான் கேட்கிறேன், திமுக தயவு இல்லாமல் காங்கிரஸ் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பெற முடியுமா? ஆனா திமுகவுக்கு அப்படி நிலைமையா? காங்கிரஸ் இல்லாமலேயே சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை பெறுகிற வலிமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. எனவே இது போன்ற குரலில் பேசுவது என்பது இது ஒரு நெருக்கடியை கூட்டணி தலைமைக்கு உருவாக்குகிற வேலை, ஒரு சிக்கலை உருவாக்கி இந்த கூட்டணியில் ஏதாவது பிளவு ஏற்படுத்த முடியுமா என்று நினைத்துக் கொண்டிருக்கிற எதிரிகளினுடைய கருத்துக்கு வலு சேர்க்கிற வேலையாகத்தான் அமையுமே தவிர இது ஒருபோதும் சாத்தியப்படாது. அதிகாரத்தில் பங்கு கேட்கிற உரிமை எல்லோருக்கும் உண்டு. ஆனால் அதை கொடுக்க வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் நினைத்தால்தான் அதை செய்ய முடியும். காரணம், அவர்கள் இங்கே வலிமையாக இருக்கிறார்கள். வலிமையாக இருக்கிற போது அதிகாரத்தை இன்னொருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள். அப்படி நினைக்க வேண்டிய அவசியமும் இங்கே இல்லை. சரி, இப்போ 2021 தேர்தலில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கிட்டத்தட்ட 18 இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து வெற்றியையும் வந்து கிட்டத்தட்ட நாங்க காமிக்கிறோம், இருந்தாலும் திமுக வந்து கூட்டணியில எங்களை வந்து வச்சுக்கிறாங்க, எங்க கிட்ட இருந்து லாபத்தை மட்டும் எடுத்துட்டு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பண்றாங்க அப்படின்றதுதான் அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. நாங்க 1967க்கு முன்னாடி ஒரு பவர்ல இருந்தோம், அந்த பவர் எங்களுக்கு கிடைக்கலனாலும் அதுக்கான ஒரு சூழல் அமையலனாலும் இப்ப
இப்ப நாங்க அதை வந்து கெயின் பண்ணிக்கணும்னு விரும்புறோம் அப்படின்றதான காங்கிரசினுடைய ஒரு பக்கத்தினுடைய வாதமா இருக்கு. இல்ல, காங்கிரஸ் கட்சி 67க்கு முன்பு பவர்ல இருக்கு. இப்ப நாங்க அந்த நிலையில இல்லைன்னாலும் அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு தரணும் தானே. பார்ப்பதற்கு ரொம்ப தட்டையா நியாயமான கோரிக்கை போல அது தெரியும். அன்னைக்கு இருந்த வலிமை காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு ஏன் குறைந்து போச்சு? இப்போ பராசக்தின்னு ஒரு படம் வந்திருக்கு. மொழி போராட்டத்தை ரொம்ப லாபகமாக அந்த படத்திலே விளக்குகிறார்கள். காங்கிரஸ் கட்சி மொழி போராட்டத்தை எப்படியெல்லாம் நசுக்க பார்த்தது என்கிற செய்தியை அந்த படத்தின் வாயிலாக இப்போது இளைஞர்கள் தெரிந்து கொள்வார்கள்னு வச்சுக்கோங்களேன். ஏன் காங்கிரஸ் கட்சி மாநில நலன் சார்ந்து சிந்திக்காமல் அது தேசிய மைய நீரோட்டத்திலேயே நின்றது? இங்கே தேசிய மைய நீரோட்டம் என்பதே தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கு எதிரானதாக இருக்கிறது என்கிற ஒரு நிலை 50 ஆண்டு கால அரசியலில் இங்க திராவிட இயக்கம் வென்றெடுத்ததற்கு பிறகு உருவாகிவிட்டது. இப்ப நீங்க இங்க வந்து நாங்க பழைய மாதிரி வலிமை பெறுவதற்கு நீங்கள் உங்களை தகவமைத்துக் கொள்ளல, அதுதான் ரொம்ப முக்கியம். காங்கிரஸ் கட்சி அந்த நிலைக்கு வந்துருச்சான்னு நான் கேட்கிறேன். திமுக எங்களை பயன்படுத்திக்கிட்டுனா நீங்க திமுகவை பயன்படுத்தலையா? அப்போ 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல எதிர்கட்சி அந்தஸ்தே ராகுல் காந்திக்கு கிடைக்கல. உங்க கட்சியினுடைய முகம் ராகுல் காந்தி தானே. அது கிடைக்காம போனதுக்கு யார் காரணம்? காங்கிரஸ் தானே காரணம். காங்கிரசினுடைய தேர்தல் அணுகுமுறை தானே காரணம். அப்ப உங்க கட்சியை வென்றெடுக்க வைக்க வேண்டிய சூழல் இருந்த நேரத்தில் அந்த கட்சியை வென்றெடுக்க வைக்காம நீங்க இங்க வந்து திமுகவுக்கு பாடம் எடுக்கிறீங்க. ஆனா 2019 இதே திமுக உங்களுக்கு 90 விழுக்காடு வெற்றியை உறுதி செய்து கொடுத்ததா இல்லையா? அன்றைக்கு நீங்கள் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருந்து போனீங்க? அதுக்கு காரணம் யாரு? இதே திராவிட முன்னேற்ற கழகம் தானே. இப்போ எதிர்கட்சி அந்தஸ்தை நீங்கள் பெறுவதற்கு மிக முக்கிய பங்காற்றியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு இத்தனை இடங்களை இங்கே கொடுத்து அதனுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து 100 விழுக்காடு வெற்றியை உங்களுக்கு தரவில்லை என்று சொன்னால் நீங்கள் எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வந்திருக்க முடியுமா? 10 ஆண்டுகளாக எதிர்கட்சி நாற்காலி காலியாகவே இருந்தது. நீங்கள் பிரதமர் நாற்காலிக்கு ஆசைப்பட்ட காலம் போய் எதிர்கட்சி நாற்காலிக்கே ஆசைப்படுகிற நிலைக்கு இந்த கட்சி வந்து சேர்ந்துச்சு. அப்ப உங்க கட்சியை வலிமைப்படுத்தாம எங்களுக்கு ஏன் அன்னைக்கு கொடுத்த மாதிரி கொடுக்கலன்னா, ஜவஹர்லால் நேரு காலத்தில் இருந்ததை போலவா இப்போது இருக்கிறது காங்கிரஸ்? பக்தவச்சலம் காலத்தில் இருந்ததை போலவா இப்போது இருக்கிறது காங்கிரஸ்? காமராஜர் காலத்தில் இருந்ததை போலவா இப்போது இருக்கிறது காங்கிரஸ்? இப்போது இருக்கிற காங்கிரஸ் வலிமை இழந்து போய்விட்டது. 2வது, தமிழ்நாட்டு மக்களினுடைய தன்மைக்கு உகந்ததாக காங்கிரஸ் இல்லை. அதுதான் உண்மை. இங்க ஏன் திராவிட கட்சிகள் நிலை பெற்றுச்சு, காங்கிரஸ் நிலை பெறல? 50 ஆண்டு காலத்துல அதிகாரத்துல இருந்தது இல்ல. நான் இப்ப கூட என்ன சொல்றேன்னா, காமராஜர் ஆட்சி அமைப்போம் அவ்வப்போது காங்கிரஸ் கட்சியினர் பேசுவார்கள். இப்போதும் பேசுங்கள், தவறில்லை. காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று பேசுங்கள். காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று பேசுவதற்கு சில செய்திகளை இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க சொல்லி வாக்கு அறுவடை செய்யணும்ல. ஜனநாயகத்துல அது ஒரு முக்கியமான தலையாய பண்பு இல்லையா? அப்ப அந்த வாக்கு அறுவடை செய்வதற்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தி நீங்கள் சொல்வதற்கு வைத்திருக்கிறீர்கள்? திமுக ஒரு பெரிய பட்டியலை வைத்திருக்கிறது, அதிமுக ஒரு பெரிய பட்டியலை வைத்திருக்கிறது. நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள்? என்ன சொல்லி வாக்கு சேகரிக்க போகிறீர்கள்? தமிழ்நாட்டு மக்களுக்கு உகந்த அரசியலை பேசுகிற நிலைக்காவது நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறீர்களா? எந்த இடத்தில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று பார்க்க வேண்டாமா? எனவே திமுக எங்களை பயன்படுத்தி கொண்டது என்று சொன்னால் நீங்கள் 99 விழுக்காடு திமுகவை பயன்படுத்தி கொண்டீர்கள். 1 விழுக்காடு திமுக உங்களை பயன்படுத்தி கொண்டது. இது ஒரு பரஸ்பர உறவுதான். கூட்டணியில் நீங்களும் வலிமை பெற வேண்டும், அவர்களும் உங்கள் மூலமாக வலிமை பெற வேண்டும். அதனால்தான் தேர்தலில் கூட்டணி வைக்கிறார்கள். ஆனா ஒரு சைடை விட்டுட்டு 99 பார்ட்டை மறந்துட்டு ஒரு பார்ட்டை மட்டும் தொடர்ச்சியாக பேசுறதுன்றது இருக்குல்ல, அது ஒரு கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை காங்கிரஸில் சிலர் செய்கிறார்கள். அது ஒரு தவறான முன்னுதாரணத்தில் போய் முடியும். சரி, இப்போ ஆட்சியில் பங்கு அப்படின்றது ஒரு பக்கம், சீட்ஸ் டிமாண்ட் பண்றது, கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்கிற மாதிரி டெபுட்டி சிஎம் அப்படின்ற அந்த பதவியும் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ தேமுதிகவினுடைய மாநாடு 9ஆம் தேதி கடலூர்ல நடந்து முடிஞ்சது. அங்கேயும் அவங்க கேட்டது வந்து டெபுட்டி சிஎம் பதவி யார் கொடுக்குறாங்களோ நாங்க அந்த கூட்டணியில இடம் பெறுவோம், எந்த கூட்டணியில நாங்க இடம் பெறமோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. காங்கிரஸும் அதைத்தான் வந்து சொல்றாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து ஆட்சியில பங்கு அப்படின்றது டிசிஎம் பதவி, இது ரெண்டுத்துக்கும் என்ன சார் லிங்க்? எதனால டிசிஎம் அப்படின்ற அந்த பதவியை வந்து கேட்கறாங்க? அதாவது தேமுதிக இளம்பெறுகிற அணிதான் வெற்றி பெறும் என்று அம்மையார் பிரேமலதா அவர்கள் பேசியிருக்கிறார். 2011 தேர்தலுக்கு பிறகு தேமுதிக அங்கம் வகித்த எந்த அணியும் வெற்றி பெறவில்லை என்பதுதான் களத்திலே யதார்த்தமான உண்மை. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆயிப்போச்சு. 15 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயகாந்த் அவர்கள் நலமோடு வலிமையாக அந்த கட்சியை வழிநடத்திய காலகட்டத்தில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த போது அதிமுக ஆளுங்கட்சியாகவும் இவர்கள் எதிர்கட்சியாகவும் இருந்தார்கள். 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி படுதோல்வி, 2016 மக்கள் நல கூட்டணி படுதோல்வி, 2019 படுதோல்வி, 2021 படுதோல்வி, 2024 படுதோல்வி. இப்படி அந்த கட்சி அங்கம் வகித்த
எல்லாமும் 15 ஆண்டுகளில் படுதோல்வியை தழுவி இருக்கின்றன. அப்ப நீங்க எப்படி நீங்க அங்கம் வகிக்கிற கட்சி தான் வெற்றி பெறும்னு ஒரு ஆளுடன் கணிக்கிறீங்க? எதன் அடிப்படையில்னு நீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்க கையில இருக்கா? ஒரு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நீங்க பேசுறீங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்ல. மனம் போன போக்கு யார் வேண்டுமானாலும் பேசலாம். இன்னொன்னு, அந்த கட்சிக்கு 8 சீட்ல இருந்து 10 சீட்டு திமுக கூட்டணியில கொடுத்தா வெள்ளம் போல் அதை பெற்றுக் கொண்டு வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தேட வேண்டுமே தவிர, துணை முதலமைச்சர் பொறுப்பு கேட்பதெல்லாம் அபத்தமானது. அதற்கெல்லாம் அந்த கட்சி தகுதியோடு இல்லை. ஆனா கேட்பது அவர்கள் உரிமை. அதை நாம மறுக்க முடியாது. 2வது, கேட்காதீங்கன்னு சொல்ல முடியாது. எதையாவது கேட்டு வைப்போம் என்று கேட்பது தானே. கிடைப்பது கிடைக்கட்டும், கேட்பதை கேட்டு வைப்போம். தட்டாமல் இருந்தால் தானே கதவு திறக்காது. தட்டி வைப்போம், கதவு திறந்தால் திறக்கட்டும் என்கிற பாணிதான். காங்கிரஸ் கட்சி துணை முதலமைச்சர் கேட்கிறது என்கிற ஒரு செய்தி. இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும்? அதை ரொம்ப கவனத்துல கொள்ளணும்ல நீங்க. காங்கிரஸ் கட்சிக்கு அதிகபட்சமாக 20 இடங்கள் தான் கிடைக்கும் என்கிற செய்திகள் பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தையை முதற்கட்டமாக துவங்கிய காங்கிரஸ் கட்சிக்கு திமுக தரப்பில் இருந்து சொல்லப்பட்டதே 17 18, அதிகபட்சமாக 20 இடங்கள் தருகிறோம் என்றுதான். ஏன்னா இந்த முறை விசிகாவுக்கு கொஞ்சம் கூடுதல் தொகுதிகளை கொடுக்க வேண்டும். புதிதாக கூட்டணிக்கு பல கட்சிகள் வந்து சேர்ந்திருக்கின்றன. 1 சீட்டு 2 சீட்டுன்னா அந்த கட்சிகளுக்கும் கொடுத்தாக வேண்டும். எனவே திமுக கூட்டணி ஒரு ஜாம் பேக்டா இருக்கு. இப்போ அந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று பல கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டு இப்ப அறிவாலயத்தை முற்றுகையிட துவங்கி இருக்கிறார்கள். எனவே அதிகபட்சமான சீட்டுகளை பிரித்து கொடுக்கிற நிலையில் திமுக கூட்டணி இல்லை. அங்கே ஏராளமான கட்சிகள் இருக்கின்றன. அப்ப நீங்க 20 சீட்டை வாங்கினா அதிகபட்சமாக எத்தனை சீட்ல வெற்றி பெறுவீங்க? 15 இருந்து 18 சீட்டுகள்ல நீங்க வெற்றி பெறுவீங்க. 18 சீட்டை வச்சுக்கிட்டு துணை முதலமைச்சர் பொறுப்பை நீங்க கேட்க முடியுமா? அதற்கான வலிமை உங்களுக்கு உண்டாகுமா அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக அதற்கான வலிமையோ அதற்கான தேவையோ தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் உருவாகாது. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் சிலர் போகாத ஊருக்கு வழி தேடுகிற வேலையை செய்கிறார்கள். நான் தான் சொல்றேன் இல்லையா, RSS அஜெண்டாவுக்கு தெரிந்தோ தெரியாமலோ துணை போகிறார்கள் சிலர் காங்கிரஸ் கட்சியினர். அதில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. ஓகே சார், நீங்க கேக்குறத கேளுங்க, நாங்க ஆனா செய்யறதுதான் செய்வோம் அப்படின்ற மாநில தான் திமுகவும் இருக்கிறாங்களோன்ற ஒரு பார்வை வருது. நான் அதை மறுக்கிறேன். அதாவது நீங்க கேட்கிறத கேளுங்க, நாங்க கொடுக்கறத கொடுக்குறோம் அப்படின்றதுல அது ஒரு ஆண்டே மனப்பான்மை. ஓகே, அது ஒரு மேட்டுக்குடி மனப்பான்மை. அது அல்ல திமுகவிடம். நீங்கள் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப கேளுங்கள் என்பதுதான். எனக்கு 100 கிலோ வெயிட்ட தான் தூக்க முடியும்னா நான் அதிகபட்சமாக எனக்கு ஒரு 110 கிலோ கொடுங்க, நான் தூக்கிறேன்னு சொல்லலாம். எனக்கு 1500 கிலோ கொடுங்க, நான் தூக்குறேன்னா எனக்கு தூக்குறதுக்கான வலிமை வேணும்ல. அந்த வலிமை காங்கிரஸ்க்கு இல்ல அப்படின்றதுதான் உங்களுடைய கருத்து. காங்கிரஸினுடைய இண்டிவிஜுவல் ஓட் பேங்க் என்ன? இண்டிவிஜுவல் ஓட் பேங்க காங்கிரஸ் எப்ப ப்ரூவ் பண்ணுச்சு? 2014 தனித்து போட்டிட்டுச்சு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? தஞ்சாவூர் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி பிரதிநிதித்துவத்தை பெற்றிருந்த இடம். தஞ்சாவூர் சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி பிரதிநிதித்துவத்தை பெற்றிருந்த இடம். ஆனா காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட கிருஷ்ணசாமி அவர்கள் பாஜக சார்பில் போட்டியிட்ட முருகானந்தத்தை விட குறைவான வாக்குகளை பெற்றாரு 2014. தமிழ்நாட்டுல பாஜக முன்னுக்கு வந்து காங்கிரஸ் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி எந்த லட்சணத்துல இருக்கு? இந்த நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் வந்து பறப்பதற்கு ஆசைப்படுவது என்பது பேராசையாகத்தானே இருக்கும். நான் என்ன கேட்கிறேன்னா, திமுக கொடுக்க மறுக்குதுன்றதையே விட்டுருங்க. கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களா? அதுதானே முக்கியம். நீங்க ரேஸ்ல தொடர்ச்சியாக ஓடாமல், உங்களை வலிமைப்படுத்திக் கொள்ளாமல், நானும் ரேஸ்ல ஓடி வர்றேன், என்னையும் மேரத்தான்ல கூடவே கூட்டு போங்கன்னா கூடவே அழைத்து செல்லலாமே தவிர, அவர்கள் பெறுகிற பதக்கங்கள் அவர்களுக்கானது. அந்த பதக்கத்தில் பங்கு போட்டுக் கொள்ள நீங்கள் வந்தீர்கள். அது எப்படி நியாயமாக இருக்கும்னு கேட்கிறேன் நான். சார், இப்போ நீங்க அவங்களுக்கான அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்றத சொல்றீங்க. இப்போ நீங்க வந்து இப்படி ஒரு மறுப்பானது திமுக தரப்புல இருந்து இப்போ பெரியசாமி அவர்கள் எல்லாம் வந்து ஓப்பனாவே வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க. அதாவது நீங்க கேட்கறது ஸ்டாலின் அவர்கள் தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரியே வெளிப்படையா பேசியிருக்கிறாங்க. பட் ஆனா டிவிகேக்கு போயிருவாங்களோ இல்ல டிவிகேவை வந்து ஒரு ஆப்ஷனா வந்து கன்சிடர் பண்றாங்களோ அப்படின்றதுதான். பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான ஒரு முக்கியமான நிர்வாகி டிவிகே தலைவரை போய் சந்திக்கிறாங்க. கேள்வி கேட்டா அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் வரும்போது ஏன் ஒரு தலைவரை சந்திக்க கூடாதா மற்ற கட்சியினுடைய தலைவரை, அது தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில வேறு விஷயமா போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி அது சரியான ஒரு பதில் மாதிரி தெரியல. அது ஒரு சந்தேகத்தை தான் எழுப்புது. அப்போ டிவியை ஒரு ஆப்ஷனா வந்து காங்கிரஸ் வைக்கிறாங்களா? அதாவது யாரோ ஒருத்தரோட பேர் சொல்லி அவர் ஒரு முக்கியமான தலைவர். நீங்க நான் வந்து ஒரு 22 23 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக அரசியலில் பங்கெடுப்பவன். ஓகே சார். அரசியல் கட்சியில் பயணிப்பவன், தேர்தல்களை அணுகுகிற இடத்தில் இருப்பவன். நான் எல்லா வேலையும் பார்த்திருக்கேன். இப்ப எனக்கு வந்து நீங்க சொன்ன அந்த முக்கியமான தலைவரை காங்கிரஸ் கட்சியில இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவர் பேரே நான் இப்பதான் சமீப காலமாக கேள்விப்படுறேன்.
அப்ப அவர் எப்படி காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக இருப்பாரு? அவர் 1000 சொல்லிட்டு போலாம். இப்ப பத்திரிகைக்காரங்க போய் யாரு மைக்கு நீட்டினாலும் எல்லாரும் கருத்து சொல்றாங்க. எல்லோருடைய கருத்தும் ரெப்ரசன்டேஷனாக நாம மாத்திக்க கூடாது. அது புரிதல் கோளாறுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ சசி தரூரினுடைய பொறுப்பை அவர் கொடுத்திருக்காங்க. அவருக்கு இருக்கிற விருப்பத்தை அவர் தெரியப்படுத்தார். நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, என்னுடைய அரசியல் புரிதல் ரொம்ப 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 சரியா இருக்கு. அகில இந்திய தலைவர் போய் சந்திச்சாரா? காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக இருப்பவர் போய் சந்திச்சாரா? தேர்தல் பொறுப்பாளர் சந்திச்சாரா? அல்லது தமிழ்நாட்டுக்கு தலைமை தாங்குகிற காங்கிரஸ் கமிட்டி தலைவர் போய் சந்திச்சாரா? இல்ல. வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாம் போய் சந்திப்பாங்க. காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினரே இல்லாதவர்கள் கூட நாங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதின்னு போய் சந்திச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. விஜய் எனக்கு தம்பின்லாம் சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் காங்கிரஸ் மீது நாம் ஏற்றி வைப்பது, காங்கிரஸ் கணக்கில் எழுதுவது சரியாக இருக்காது. எனவே அந்த செய்திகளுக்கு போக வேணாம். ஆனா காங்கிரஸ் கட்சி இப்படி ஒரு செய்தியை இப்போதும் அப்படியே உயிரோட்டமாக வச்சிருக்கல, அது தவறுன்ற நான். இப்ப காங்கிரஸ் கட்சி இதுக்கு என்ன பண்ணணும்? முடிவுரை எழுதி இருக்கணும்ல. இல்லங்க, நீங்க சொன்ன அந்த பெரிய தலைவர்னு ஒருத்தர் போய் சந்திச்சதாக சொன்னீங்க இல்லையா? முக்கியமான நபர் தான் சொல்ற, பெரிய தலைவர்னு சொல்லல. இல்ல, அதான் முக்கியமான நபர்னா அவர் பெரிய தலைவர் தானே. அது ஒன்றும் தவறு இல்ல. பெரிய தலைவர்ன்றது அவர் வயசுல கொஞ்சம் மூத்தவரா தான் தெரியுறாரு. முடியெல்லாம் கொஞ்சம் நிறைச்சிருந்தது. வயசுல மூத்தவரா தான் இருக்கிறாரு. அதனால அவர் பெரிய தலைவராகவே இருக்கட்டும்ன்ற தவறு ஒண்ணும் இல்ல. அவரை கூப்பிட்டு என்ன பண்ணிருக்கணும்? நீங்க ஏன் இந்த மாதிரியான தேவையில்லாத குட்டையை குழப்புகிற வேலையை செய்றீங்க? இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு காங்கிரஸுக்கு உங்களால் செய்யப்பட்ட பங்களிப்புகள் என்ன? நீங்க எதுக்கு இப்ப திடீர்னு போய் ஊடகங்கள் முன்னால் தோண்டி தேவையற்ற கருத்துக்களை பேசுறீங்க? இது தவறுன்னு சொல்லி இருக்கணும்ல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி. ஆனா அதை செய்யாம விட்டுட்டாங்க. அப்ப காங்கிரஸ் ஒரு தரப்புல என்ன நினைக்குதுன்ற ஏதோ ஒரு பார்வை ஒண்ணு இருக்கும்ல. ஒருவேளை காங்கிரஸ் திமுகவை மிரட்டி சீட்டு கேட்கிற இடத்துக்கு இருக்கா? அதுக்காக தான் ஒரு பேரலா ஏதாவது ஒரு டிராவல் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு சமிக்ஞையை கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. இந்த சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் காங்கிரஸ் இருப்பது மிகப்பெரிய தவறு. அதை காங்கிரஸ் கட்சி இன்னும் நீடிக்க செய்யக்கூடாது. ஆனா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ரொம்ப இதற்காக மெனக்கிடுறாரு. ஒரு பெரிய அறிக்கையை கூட நேற்றைக்கு முன்தினம் கொடுத்திருக்கிறார். அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக டெல்லிக்கு அனுப்பி இருக்கிறது. 50 என்பது மிகப்பெரிய எண்ணிக்கைன்னு சொல்றாரு. உண்மையிலேயே இன்னைக்கு யதார்த்தமான அரசியல் அதுதான். டெல்லியில் நீங்கள் பாருங்கள், நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் நடக்கிற போது அங்கே சண்டமாருதம் செய்பவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவே இருக்கிறார்கள். அப்போ ஒரு பெரிய வலிமையை காங்கிரஸ் கட்சிக்கு டெல்லியில் கொடுத்திருக்கிறோமா இல்லையா? இதை கொடுத்ததற்கு பின்னால் இருக்கிற பலம் யார்? திராவிட முன்னேற்ற கழகம் தானே. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விட்டு இன்னொரு பக்கம் போகலாம் என்கிற யோசனைக்கு வருவதே தவறு இல்லையா? நான் ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ற இடத்துல இருக்கிறேன்னு சொல்றதே தவறு இல்லையா? நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு தான் காங்கிரஸ் நடத்துறாரு. அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை. என்னை பொறுத்தவரை காங்கிரஸுக்கு ஒரு 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போட்டியிடுகிற வாய்ப்பை கொடுத்தாலே போதுமானதுதான். ஆனா ஏன் இவ்வளவு வாய்ப்புகளை தூக்கி கொடுத்தாரு? காங்கிரஸ் கட்சி வலிமை பெறணும்னு அவர் நினைக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அரசியலில் கோலோச்ச வேண்டும்னு நினைக்கிறாரு. ஒண்ணு வேணாம், 2019 இவர்களே கூட, நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு முக்கியமான தலைவர்னு ஒருத்தரோட பேரை சொன்னீங்களா, அவரெல்லாம் எங்க இருந்தாரு? ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர்னு ஏன் முன்மொழியல? ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் என்று காங்கிரஸ் கட்சி தரப்பில் இருந்து கூட சொல்ல முடியாத நிலை இருந்த காலகட்டத்தில் பினராயி விஜயன் போன்ற முதலமைச்சர்களை வைத்துக் கொண்டு, காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கிற நாராயணசாமியை வைத்துக் கொண்டு, ராகுல் தான் எங்கள் கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளர் என்று ராகுலை அடையாளப்படுத்தியவர் தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் ஸ்டாலின் தான். அப்போ காங்கிரஸ் கட்சி மீது எவ்வளவு கன்சர்னா அவர் இருக்கிறாரு. இந்த கன்சர்ன் விஜய் கிட்ட இருக்கா? விஜய் அதிகாரத்துல பங்கு தரேன்னு உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுகிறார். ஆனால் விஜயே அதிகாரத்தை கைப்பற்ற முடியாத இடத்தில் இருக்கிறார். இந்த யதார்த்தத்தை கூட புரியாமல் காங்கிரஸ் பேசுகிறது என்று சொன்னால் காங்கிரஸ் எந்த நிலைமையில தமிழ்நாட்டில் இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க. காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு சார்பட்ட விமர்சனங்கள் இல்ல ஒரு சார்பட்ட ஒரு கோரிக்கையா தான் அது இருக்கு. இன்னும் அதை அவங்க அபிஷியலா யாருமே அதை பத்தி பேசல. இத்தனைக்கும் செல்வப்பிரந்தை அவர்கள் பிரஸ் மீட் வச்சே பிரஸ் மீட்லயே சொல்லிட்டாரு, யாருமே இத்தனை சீட்ஸ் டிமாண்ட் பண்ணோம், இந்த மாதிரியான டாக் எல்லாம் அபிஷியலா வைக்காதீங்க, அது நாகரிகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா செல்வப்பிரந்தை அவர்கள் மேலேயே நிறைய அவமரியாதையோ இல்ல அவர் மேலேயே நிறைய விமர்சனங்களை அவர் கட்சியில இருந்தே நிறைய பேர் கருத்துக்கள் வைக்கிறாங்க ஓப்பனாவே. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அப்ப அதுக்கான கண்டனங்களையாவது வைக்கணும் இல்லையா? அதாவது கதறு சொக்காய்கள் எப்போதும் அந்த அலுவலகத்தினுடைய வாசலில் நின்று கொண்டு, சத்தியமூர்த்தி பவனுடைய வாசலில் நின்று கொண்டு தங்களுடைய சட்டையை தங்களுக்கு தாங்களே கிழித்துக் கொள்கிற வழக்கத்தை கொண்டிருப்பவர்கள். அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஒரு தலைவர் வருவார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு, அவருக்கு எதிராக 10 பேர் குழு அமைப்பார்கள்.
ஒரு தலைவர் வருவார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு, இன்னொரு 10 பேர் குழு அவரை எதிர்ப்பதற்கு தயாராகும். இது தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியில் நடக்கிற ஒரு சாபக்கேடு. இது இன்றைக்கு நேற்றல்ல. எப்போது காங்கிரஸ் கட்சி அரியணையில் ஏறியதோ தமிழ்நாட்டுல, அப்போதிலிருந்து இப்போது வரை தொடர்கிறது. நான் சொல்றது பக்தவச்சலம் காலத்திலிருந்து, நான் சொல்றது கக்கன் காலத்திலிருந்து, காமராஜர் காலத்திலிருந்து இப்போது வரை அந்த காங்கிரஸ் கட்சி அதற்குள்ளேயே சிக்கி உழன்று கொண்டே இருக்கிறது. இது ஒன்றும் புதிதல்ல. ஆனா ஒரு வித்தியாசமான தாக்குதலை இந்த முறை தொடுக்கிறார்கள் அண்ணன் செல்வ பெருந்தகையின் மீது. இப்போதுதான் காங்கிரஸ் கமிட்டிக்கு வந்தார், இதற்கு முன்பு அவர் எங்கே இருந்தார், அவர் யாராக இருந்தார் என்றெல்லாம் கேட்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் உங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தேர்வு குழுவுக்கு இந்த அறிவு இல்லாம போச்சு? புதிதாக வந்தவருக்கு ஏன் நீங்க அந்த பொறுப்பை தூக்கி கொடுத்துச்சு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தேர்வு குழு? காங்கிரஸ் கட்சியிலேயே காலங்காலமாக நீடிப்பவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டியதுதானே. திறமையின் அடிப்படையில் பொறுப்பை தருகிறார்களா, அல்லது நீண்ட காலமாக காங்கிரஸ் கட்சியில் பயணிப்பவர் என்கிற அடிப்படையில் பொறுப்பை தருகிறார்களா? நீண்ட காலமாக காங்கிரஸ் கட்சியில் பயணிப்பவர் பட்டியலை நான் சொல்றேன். அவர்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்தா என்ன ஆகும் நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. அவர்களுக்கெல்லாம் பொறுப்பை கொடுத்துட முடியுமா? அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலிலும் அகில இந்திய அரசியலிலும் சுடர் விடுகிற முகமாக இருந்தவர். அவர் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய பலம். அவரை தலைவராக வைத்திருந்தது காங்கிரசினுடைய நன்மதிப்பை உயர்த்தியது. எனவே இதை உணர்ந்து காங்கிரஸ் கமிட்டி அவரை தலைவராக்கியது. நீங்க நேத்து வந்தாருன்னு அவர் மீது விமர்சனம் வச்சிட முடியுமா? அண்ணன் செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி எங்கும் அறிமுகமான ஒரு தலைவர். அவரை காங்கிரஸ் கட்சி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தது. ஏற்கனவே அவரை சட்டமன்ற கட்சி தலைவராக வைத்திருந்தார்கள். சட்டமன்றத்தில் ஒரு நெடிய அனுபவம் கொண்டவர் அவர். எனவே அதன் பிறகு அவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக்கினார்கள். திறமையின் அடிப்படையில் யார் இந்த கட்சியை சீராக வழிநடத்துவார்கள் என்று ஆய்ந்து தேர்வு செய்வீர்களா, அல்லது எத்தனை வருஷமாக இங்க பெஞ்சி தச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை பார்த்து தேர்வு செய்வீங்களா? ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள். ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு தலைவர், நாமெல்லாம் ஆண்ட பரம்பரையாக இருக்கிறோம், நம்மை வழிநடத்துகிறாரே என்கிற அந்த சாதிய உணர்வு சிலருக்கு காங்கிரஸ் கட்சிக்குள் வந்து விட்டது. ஏன்னா காங்கிரஸ் எப்போதுமே மேட்டுக்குடி மனநிலை உள்ள கட்சி. காங்கிரஸ் கட்சியை எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஜமீன்தார் கட்சின்னு சொல்லுவாங்க. அது எப்போதும் பணம் படைத்தவர்களுடைய இயக்கமாகவே இருக்கும். விளிம்பு நிலை சமூகத்திலிருந்து ஒருவர் விளிம்பு நிலை மக்களுக்காக களத்தில் இயங்கிய ஒருவர் அந்த கட்சிக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு தலைமை தாங்கி இருக்கிறார் என்பது இப்போது இருக்கிற சிலருக்கு எரிச்சலாக இருக்கிறது. எனவே அவருடைய தலைமையின் மீது கல்லெறிகிற வேலையை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு செய்தியை மறந்து விடுகிறார்கள். கண்ணாடி கூட்டுக்குள் இருந்து கல்லெறிகிறார்கள். அந்த கண்ணாடி கூடு உடையுமானால் அது காங்கிரஸ் கட்சி என்கிற கண்ணாடியாகத்தான் இருக்கும். அது தனிப்பட்ட முறையில் யாரையும் பாதிக்காது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் காங்கிரஸ் கட்சி மையமாக வைத்து பல தகவல்களை எங்ககிட்ட கொடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.